பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. ஒரு வசனத்தை படிக்கிறோம். நீதிமொழி புத்தகத்திலிருந்து சில காரியங்களை உங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளிடத்துல உட்கார ஆரம்பிச்சுன்னு சொன்னால பல மணி நேரங்கள் ஏற்பட்டுரும். ஆனாலும் பலரிடத்திலிருந்து வர செய்திகள் கேட்கும் போது மனசுல ஒரு கஷ்டங்களும் உண்டாகுது. ஒரு வசனம் மட்டும் வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழி 23ஆம் அதிகாரத்தில் 25 வசனம். சூப்பர் வசனம் இது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வேதத்தை எடுக்கன்னா அது நான் ரொம்ப சந்தோஷம் உண்டாகும். ஏன்னு சொன்னால், வேதத்துக்குள்ள உட்காந்து உள்ள நுழைஞ்சாச்சு என்று சொன்னால் உலகம் கண்ணுக்கு தெரியாது, உறவினர் கண்ணுக்கு தெரியாது, யாரை பார்த்தாலும் ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அப்படிதான் என் சகோதரன் கூட நேற்று தினத்தில் பேசிட்டேன். சிலர்லாம் தன்னுடைய இதயத்தில் வேண்டிக் கொள்வதை படி வாயால் பேசுவாங்க. இதயத்தில் இருக்கும் ஒரு விஷயம் அது வாய்க்குள்ள பேசுவார். மூத்த சகோதரன் செய்கிற தவறு கொடுத்து இளைய சகோதரன் இடத்துல சொல்றேன், அவருடைய பிரச்சனையை ஒரு மனசுல ஒண்ணு வைத்திருக்காரு. நான் ஏதோ ஒன்று யோசிக்கிறேன்றது அவர் யோசிக்கிறார் இருக்குது. அப்படி யோசித்து என்ன சொல்றாரு, அவரு இப்படிலாம் யோசிக்கிறாருன்னு அப்படி பேசுறேன்னு சொல்றாரு. வாடி இறைப்போன் விருத்தடிப்பான் இல்லையா? அது எதுவாக இருந்தால் நீதிமொழி புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிக்கப்படும் போது வாரி விதைப்போன் விருத்து அடிக்கும். எதை வாரி விதைக்கிறியோ அதான் உன்னை விருத்து அடியும். எப்படி விருத்து அடியும்? நீ கெட்டதா விதைத்தாலும் கெட்டதான் விருத்து அடியும். அப்ப தேவன் சில விஷயத்தை பார்ப்பாரு. அநியாயமாய் விதைக்கிற வருத்தத்தை அறுப்பான். இது நீதிமொழி புத்தகத்துல இருக்கு. 22ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல இருக்கும். அநியாயமாய் விதைக்கிறான் இல்லையா? நான் அவர்கிட்ட சொல்ல வந்தது வேற. என் சகோதரன் பிடித்து இன்னொரு செய்கிற தவறை இன்னொருத்தருக்கு சொல்கிறோம். அப்போ அவர் பகிர்ந்து கொள்வார் சில விஷயத்தை கொடுத்து. அவரை கொடுத்து நான் ஏதோ தப்பான செய்தியில் இருக்கிறன்றது அவர் மனதில் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் சொன்னதை போல நான் மற்றவங்க கிட்ட பேசினேன்னு சொல்லி ஒரு செய்தியை சொன்னார். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. என்னன்னா, இந்த உலகத்தை உத்து பார்க்கப்படும் போதில் பல விஷயங்கள் நம்மளை சுற்றி பேசுகிற விஷயம் நமக்கு தெரியாதுன்னு நினச்சிப்பாங்க. கற்று நல்லா வெளிப்படுத்துவாங்க. இருபது விட்டாச்சு. நான் நைட்டு 1 மணிக்கு மேலே செய்திகள் கொடுத்துக்கும் போது ஜெபிச்சு கொண்டு போது கர்த்தர் எனக்கு உணர்த்துறாரு, ஏன் இந்த காரியத்துக்காக இந்த தம்பி பேசினார் அப்படின்னு. அவருடைய உள்ளங்கள் அப்படி. காரணம் என்னடான்னா, சில விஷயங்கள் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. அதனால அந்த உள்ளங்கள் ஒடிக்கப்படும். பேச சொல்லும், தன்னுடைய நீதிமானா காட்ட சொல்லும் இல்லையா? கர்த்தர் கணக்கு எடுக்கணும் இல்லையா? தூரத்து நினைவுகள் அறிந்த தேவன். சங்கீத புத்தகம் 139ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல தூரத்திலிருந்து உன் நினைவுகளை அறிந்த தேவன். அவராச்சு நீ ஆச்சு. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெற்றோர்களை கொடுத்து ஒரு செய்தியை இதை நான் முன்னாடி அறிவிச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு பலர் வாழ்க்கையில வாலிபர்களா இருக்கலாம், குடும்பஸ்தராக இருக்கலாம், இல்ல அநேக வயது சென்றவர்களா இருக்கலாம், நிறைய தவறுகள் செய்து கொண்டு வராங்க இந்த கடைசி காலங்களில். கடைசி காலம் இல்ல, இனி கடைசியா காலம் வர்றதுக்கு காரணங்கள் யாரானா, மனிதர்கள் எழும்பி நடத்துற காரணத்தின் நிமித்தமாக, வாழ்க்கையில நடந்துக்கிற காரியத்தின் நிமித்தமாக ஆயுசு நாட்கள் பெருக்க முடியாத தவறுகளில் விழுந்து அவங்க மரித்தே போறாங்க. ஒரு வசனம் படிக்கிறேன் பாருங்க. உன் தகப்பனையும் உன் தாயும் சந்தோஷப்படுத்தவர்கள் அவரை உன்னை பெற்றவர்கள் மகிழ்வார்கள். நல்லா இருக்கும். நீதிமொழி புத்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை, உன் தகப்பனையும் உன் தாயும் சந்தோஷப்படுத்துங்கள், உன்னை பெற்றவர்கள் மகிழ்வார்கள். இது இப்படி இருக்கும். யாத்திராகத்தில் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் போது, நீ நீடித்த நாட்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் உன் தகப்பனையும் தாயும் கனப்படுத்துங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம கனப்படுத்துறோம்? ஆவிக்குரிய தகப்பனாகியவர்களா இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கனப்படுத்துறோமா? கிடையாது. பெற்றோர்களை கனப்படுத்தல. பெற்றோர்களை இன்னைக்கு எத்தனை பேர் என்ன பண்ணாங்க? தப்பான ஒரு செய்தியை கொண்டு போயிடறாங்க. பெற்றோர்கள் எப்படி வளர்த்தாங்க, எப்படி பெற்றோர்கள் இருப்பாங்க, அநேக காரியத்தை கொடுத்து விஷயத்தை ரொம்ப காரியத்தை கொடுத்து பலர் குற்றப்படுத்தி பேசுறோம் நம்ம இல்லையா? அது நீதிமொழி புத்தகத்துல சும்மா, அதாவது 24ஆம் அதிகாரம் 17 போது, உன் சத்துரு விழும்போது நீ என்ன பண்ணாத, சந்தோஷப்படாதேன்ற. இன்னைக்கு நிறைய விஷயங்கள்லாம் தெரியுதுன்னா, யாரு விழுந்தாலும் இன்னைக்கு கிறிஸ்துவங்க ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க நம்ம எதிராளி தானே, அவங்க பட்ட கஷ்டத்தின் நிமித்தமா அவங்க அனுபவிக்கிறாங்க. நல்லா நிதானமா யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில என்னன்றது நம்ம தேடி ஆராய்ந்து பார்ப்போம். உன் சத்துரு விழும்போது நீ என்ன பண்ண, சந்தோஷப்படாத. 18 படிக்கும் டக்குன்னு சொல்றாரு, கர்த்தர் அதையும் காண்பார். அப்போ கர்த்தர் அதையும் காண்பார், அது அவர் பார்வைக்கு பொல்லாததா இருக்கும். நீ சொல்லலாம் சொல்லுவாங்கப்பா, அவங்க பண்ண தப்பு நிமித்தமாக இதை அனுபவிக்கிறாங்க, அதான் விழுந்தாங்க அப்படின்னு நீ சொல்லாதன்றார் ஆண்டவர்.
ஏன்னா யுத்தங்கள் வருது, அதை நீ சொல்லாதன்றாரு. நீ அவங்க மேல இருக்கிற அன்பும் அரவணைத்து பார்த்தா நல்லா இருக்கும். முதல்ல பெற்றோர்கள் எப்படி நம்ம முதல் கடினப்படுத்துறோம்? நீங்க பேசுற வார்த்தை நிமித்தமா இன்னார் பிள்ளைகள் இப்படி பேசினார் என்று உங்க பெற்றோரை பேரை முன்வைப்பாங்க இல்லையா? இன்னார் மகள், இன்னொரு மகன், இன்னோட பேரன், இப்படிதானே சொல்லுவாங்க. அப்போ கனத்துக்குரிய பாத்திரமா நீங்க இருக்கிறீங்கன்னு கேட்டா கிடையாது. மற்றவங்களை குற்றப்படுத்துவதில் முன்மாதிரியா இருக்கிறீங்க. அதனால நமக்கு நன்மை அடைவோம். தேவன் நிதானமா நடன்றார். நீதிமொழி புத்தகம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம், நிதானமா நடக்கிறவன் பாக்கியவான், வழி தப்பி போறவன் அவன் தேவனுக்கு பிரியமில்லாதாயிடுறானே. இன்னைக்கு நிதானமா நடந்தா ஆண்டு சொல்ற, நிதானமா நீ கடந்து பயணிடும் போது இன்னைக்கு செல்போன்ல பண்றாங்க பாருங்க, டேட்டஸ் என்ற பேர்ல ஒரு ரொம்ப சரியான டான்ஸு, நல்ல ஒரு சினியா பாட்டு, பழைய பாட்டு, அது சிவாஜி கணேசன் படம், நல்ல ஒரு பாட்டு, நடனம். இன்னொரு தம்பி பார்த்தீங்கன்னா நல்ல பஸ்ஸில் போறாரு, அவர் டான்ஸு, அப்போ பின்னாடி இந்த ஒரு பையன் ஒரு சிகரெட்டு, இது டேட்டஸ்ல இருக்குதுங்க, நல்லா பாருங்க. ஒரு சிலர் குரூப்ல இருக்கிறாங்க இல்லையா? நீங்க ஒருத்தர் செய்யற தப்போ இல்லை நான் பார்க்கப்படும் போது இந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட பிள்ளைகள் என்று நினைப்பது மாறி மதுபானத்தில் விழுந்து கிடக்கிற பிள்ளையால் நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. நிதானமா பயணி ஆண்டவர் நம்மளை எந்த சூழ்நிலை பிரித்து எடுக்கப்பட்டாருன்னு பாருங்க. அதனால தான் சொல்லுங்க, சத்துரு விழும்போது நீ சந்தோஷப்படாதன்றாரு. ஏன்னா ஒரு காலத்துல தேவனுக்கு பிரியமில்லாத பிரசங்கிக்கிற என்னையும் தேவன் விடுவித்து காட்ட. வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை கொஞ்சம் விட்டு பாருங்க. நம்ம எங்க தவறி விடுறோம்? பெற்றோர்களுக்கு விரோதமாக இன்னைக்கு பெற்றோர் நம்ம என்ன பண்றோம்? பெற்றோர்களுக்கு என்ன உதவி செய்யறோம்? என்ன உதவி செய்யணுமா கேட்டா கிடையாதுங்க. நீதிமொழி புத்தகத்துல ரொம்ப தெளிவாக 28ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிக்கிற மாதிரி, தன் தகப்பனையும் தன் தாயும் கொள்ளையிட்டு அது துரோகம் அல்ல என்றார்கள் சிலர்லாம். தாய் தகப்பனுடைய சொத்தை அபகரித்துவாங்க, அது துரோகம் இல்லைன்னா கர்த்தர் அதை பார்க்கிறார் இல்லையா? எத்தனை பேருங்க இப்ப நேற்று தினத்துல என் தம்பி கிட்ட நான் பேசப்படும் போது என் தாயினுடைய காரியத்தை கொடுத்து தான் பேசி நிற்போம். ஆனா நான் நினைச்சு பேசுற விஷயங்கள் வேற. இன்னொரு சகோதரனுக்கு உதவிக்காக பேசுறேன், ஆனா இந்த சகோதரன் ஒரு காரியத்தை முன்வைத்து பேசுறேன். அவர் எப்படி நான் நினைச்சிருக்கிறாருன்னா, நான் ஏதோ ஒரு அவரை கொடுத்து தப்பான சிந்தனை இருக்குதுன்னு நினைச்சு அவர் பேசுறாரு. அது மட்டும் புரிஞ்சு போச்சு. எப்போ அவருக்கு 8 மணிக்கு நைட்டு இரவு 9 மணிக்கு பேசுறாரு, நைட்டு 1 மணிக்கு மேல தேவன் உணர்த்துறாரு. என்னுடைய மெசேஜ் பாருங்க, இன்னைக்கு அனுப்பிச்சிருப்பேன். நைட்டு 1 மணிக்கு வந்திருக்கோம் உங்களுக்கு. நிதானமாக நம்ம கொஞ்சம் பேசணும் இல்லையா? எதை நீ செஞ்சாலும் பைபிள் படி அதாவது காலத்துக்கு அது கர்த்தர் வெளிப்படுத்துவார், இல்லைன்னா தேவனை அதை பார்த்து கொள்வார். அதுதான் நீதிமொழி 24:17 சொல்றாரு, உன் சத்துரு விழும்போது நீ சந்தோஷப்படாது, ஏன்னா அவன் செய்த தவறுக்கு நிமித்தமாகத்தான். புலம்புல ரொம்ப நல்லா இருக்கும். 3ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா, ஒருவன் அப்படி மன்றாடுவான், அழுவானா, அவன் செய்த பாவத்து நிமித்தமாக அழுவான் இருக்கும். ரொம்ப தெளிவா இருக்கும் பைபிள். உலகம் பொய் சொல்லும். போதகரும் கூட பிரசங்கத்துல என்ன பண்ணுவாங்க, மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுவாங்க. அது படிக்கிற மாதிரி அந்த வசனம் புலம்பல் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 38 உன்னதமானவருடைய வழியிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படவில்லை, ஆனா ஜீவனுள்ள மனுஷன் முறையிடுகின்றது, அவன் தன் பாவத்தை கொடுத்து வரும் தண்டனை குறித்தோ முறையிடுகின்றான். வேற ஏதாவது முறையிடுவான். தெளிவா இருக்கும் பைபிள்ல. அப்ப 3ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் நல்லா இருக்கு. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்தால் கர்த்தரிடத்தில் திரும்ப கெடுவான். தம் வழிகள் நம்ம தான் சோதித்து ஆராயணும். அதை நான் தப்பு செய்யலன்னு எனக்கு புத்தி சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடாது. பாருங்க, இந்த வேதத்தை படிக்க முன்பே எனக்கு ஒன்றும் தெரியாது. வேதத்தை படிச்ச பிற்பாடும் சில விஷயங்கள் தெரியாது தான் வாழ்ந்தேன். ஒரு மனுஷனுக்கு வறுமை வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, பல எதிர்ப்புகள் வரப்படும் போது தான் இந்த உலகத்தின் அனுபவத்தை தேவன் தெளிவாக திட்டமாக யாரா இருந்தாலும் வெளிப்படுத்துவார். அதிகமா என்னுடைய மகள் சொல்லுவாங்க, உன்னை போல எல்லாம் வருவாங்களான்னு தெரியாதுப்பா அப்படின்னு. அது உண்மை தானே. என்ன போல என் சகோதரர் இருப்பாங்களான்னு கிடையாது. அவனுடைய கதைகள்ல கரெக்டா இருக்காங்க. எனக்கு தெரியாதுங்க. என்னுடைய படங்கள் நான் எடுக்கிற கதையில எல்லாருமே சேர்த்துக்கொள்ளுவேன். அவங்க எடுக்கிற கதையில தன்னைத்தானே அவங்க சேர்த்துக்கொள்ளுவாங்க. எனக்கு தெரியாது இல்லையா? அப்போ வழி தப்பிப்போ எந்த சூழ்நிலையும் என் கூட இருக்கிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு காரியத்தையும் வெளிப்படுத்துவார். இனி வர காலத்துல ஏமாற்ற முடியாது. ஒரு மனுஷனுக்காக நாம மன்றாடுகிறோம், அவனுக்காக சேர்ந்து உதவியெல்லாம் செய்யணும். ஆனா அவன் சைட்ல இருந்து அவன் பேசக்கூடிய தவறான சிந்தனைகள் தான் நம்ம கிட்ட வருது. ஆனா நம்ம சைட்ல இருந்து நடக்கப்பட்ட நன்மையானதை அவன் மறந்துட்டான். அதுதான் இன்னைக்கு உலகம். அப்போ தன் தகப்பனையும் தன் தாயையும் என்ன பண்றான்,
கொள்ளையிட்டு அது துரோகம் இல்ல அப்படின்றவன் எப்படி ஆயிடுவான்னா, இன்னொரு வசனம் கூட படிக்கிறேன் பாருங்க. அதே நீதிமொழி புத்தகத்துல 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தகப்பனை பரிகாசம் பண்ணிட்டு தாயின் கட்டளை அசட்ட பண்ணுகின்றவன் கண்கள் நதியிலே காக்காவை பிடுங்கப்படுமா. நதியில போற காக்கா தான் பிடுங்குமா அவன் கண்ணை. இனி தாய் தகப்பனுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குதுங்க. தாய் தகப்பனை யாரெல்லாம் கொஞ்சம் மதிப்பு இன்னைக்கு வரைக்கும் நான் சில நேரத்தில் பைத்தியம் மாதிரி பேசினிருப்பேன் எங்கள் அம்மா கொடுத்தேன். ஏன்னா காரணம், எங்கள் அப்பா இறந்து 38 வருஷத்துக்கு, அந்த 38 வருஷம் அவங்க கண்ட்ரோலில் தான் எங்களை நடத்தினாங்க. இப்போ 4 பிள்ளைய நடத்த விதம், அதில் ஒரு பிள்ளை ஒரு வித்தியாசமான பிள்ளையாக இருந்தான். அன்புக்குரிய பிள்ளையா மறித்து போயிட்டான். கத்திரிடத்தில் நித்திரையாக இருந்தாங்க. கத்திரிடத்தில் நித்திரையில் உலகத்தின் மத்தியம் மறித்து அவனை கத்திற்குள்ளே அவன் எட்டு வந்தாலும் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு உலகத்தை சீர்மன்பத்துக்கு ஆசைப்பட்டான். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்தீங்கன்னா கூட்டை விட்டு பிரிந்து போனவர்களை போல இருக்கணும். சில விஷயத்துக்கு ஆசைப்பட்டு போயிட்டோம்னு என்று சொன்னால் அழகாக அந்த வசனங்கள் படிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நிற்கிற நீதிமொழி புத்தகத்திலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 1 மணிக்கு மேலே ஏற்ற செய்தி இது, ரொம்ப தெளிவாக இருந்தது. 27ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நினைக்கிறேன். ஆமாம், அது சொல்றாரு, தன் கூட்டை விட்டு அலைந்து திரிகின்ற குறிய எப்படியோ அப்படியோ தன் ஸ்தலத்தை விட்டு அலைந்து திரிகின்ற மனுஷனாக இருக்கின்றான். நம்ம கூட்டை விட்டு கொஞ்சம் பயணித்து சுற்றி திரிந்து வந்து பாருங்க, அந்த கூடு அங்கே இருக்காது. எவனா மரம் வெட்டி கூட கடந்து வந்து அந்த கூட்டை தட்டி விட்டு போயினே இருப்பான். அவனுக்கு தேவை அந்த கூடு எப்படி கஷ்டப்பட்டு கட்டுன்னு தெரியாது. அந்த குருவியை போல தான் இன்னைக்கு மனுஷன் தடுமாறிட்டு இருக்கிறான். சபையை விட்டு போனவங்க, ஃப்ரெண்ட்ஷிப் விட்டு போனவங்க, நிறைய ஊழியத்தை விட்டு போனவங்க, ஜபத்தை விட்டு போனவங்க, அதை இன்னைக்கு எப்படி மாட்டிக்கினா சிக்கி செல்கிறாங்க. யார் சரியானவர்கள் என்று அவங்களுக்குள்ள நீதி வணங்கி கொண்டிருக்கிறாங்க. கடவுளை எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை பெற்றோர்களை கனப்படுத்தக்கூடிய காரியம் மட்டும்தான் ஜெயமா இருக்கும். சாலமோன் ராஜா அத்தனை வளர்ந்ததுக்கும் தான் தாய் சொன்ன வார்த்தையும் தாய் சொன்ன சில காரியங்கள் எல்லாம் அவன் பகிர்ந்து கொண்டு ஒரு ஊழியக்காரன் இடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட ராஜாவின் பதவி. சாலமோன் ராஜா வரத்துக்கு பல பிரச்சனைகள் உண்டு. ஏன் சாமியாளுக்கு எத்தனை ஏராளமான மனைவிகள், பிள்ளைகள், அத்தனை பிள்ளைகள் பதவி வரணும் இல்லையா? அப்படிப்பட்ட காரியங்கள் சூழ்நிலை தான் என் தாயாருடைய கண்ணீரும், என் தாயாருடைய ஜபங்களும், என் தாயாருடைய தர்மங்களும் தான் இந்த ஊழியத்தில் கத்திர என்னை கொண்டு வந்து நிற்க வச்ச காரணங்கள். நினைப்பாங்க இன்னைக்கு என் தாயார் என்ன பண்ணிப்பேன், நான் ஊழியத்தில் நல்லா மேன்மையாக வளர்ந்துட்டேன்னு. இல்லைங்க, ஒரு பக்கம் என் தாயார் எங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருப்பேன். இன்றைக்கும் நாங்கள் போன சபைக்குள்ளே என் தாயாருடைய வேண்டுதல் படி சபையாரே கடந்து வந்தாங்கன்னா பார்த்துங்க, 100 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட எங்கள் தாயார் இன்னைக்கு ஒரு தாயாரை மறித்து போயிட்டாங்க. என் தாயாரை மற்றும் போது அவங்களுக்கு ஒரு 87 வயசு தான், இல்லை 78 வயசு இருக்கும், நான் மாற்றி கூட சொல்லலாம். ஆனால் நான் நேற்று தினத்தில் ஒருத்தர் மறித்து போன வயசானவங்களுக்கு அப்படி எப்படி 90க்கு மேலே இருக்கும். ஏன் ஓரன்னா அந்த அன்பு இழுக்குது. என் தாய்க்கு இருந்த அன்பு தான் அங்கேருந்து எங்கள் போதகருடைய அந்த குடும்பத்தை சபையார் அத்தனை பேர் எங்கே வந்தாங்க. எங்கெல்லாம் கடந்து எங்கள் போதகர் போக மாட்டார். அப்போ என் தாய் அதுபோல் ஒரு தாய் மறித்தும் போது ஒரு 35 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட இருக்கிற ஒரு தாயாரை போய்கிட்டு கல்ற வரைக்கும் முடித்து 3 வரைக்கும் இருந்து அது புதைகிற வரைக்கும் பார்த்துருந்து தான் கடந்து வந்தேன். காரணம் தெரியுமா? அன்பு தான். இந்த உலகத்தில் என்ன அந்த உலகத்தை தேடி போனேங்க, எத்தனையோ வச்சு விழுந்து போயிடும். இன்னைக்கு உங்கள் தகப்பன் கொடுக்குற ஆலோசனை அசட்டத்தனமாக இருக்கும், கோபமாக இருக்கும். நிறைய பேர் தகப்பன் பேசுகிற வார்த்தைகள் என்னத்துக்கு இப்படி கடினமாக பேசுகிறாரு இவர் தெரியலையானோ. கடினம் தான் சில வாழ்க்கையில் நிதானமாக நடக்க வைக்கும். சில தகப்பன் பார்த்தா அன்பு காட்டியே நடத்த வைப்பாங்க. சில தகப்பன் கடினமாக பேச கொடுத்து தான் பார்ப்பேன். சில தாய்களை பார்த்தீங்கன்னா எத்தனை தவறுகள் பிள்ளைகள் பண்ணியிருந்தாலும் அதை மாற்றி மாற்றி அதை அமைச்சு அவங்களுக்கு கடந்து போகக்கூடிய பயணங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் அநேக விஷயத்தை பார்க்கலாம் இல்லையா? அப்போ நிறைய விஷயத்தில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பைபிளில் நல்லா இருக்கும். நியாயாதி புத்தகம்னு நினைக்கிறேன். அதில் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம் போது 1100 வெள்ளிக்காசு தொலைஞ்சு போச்சு, தாய் தன் பிள்ளையை கடிந்து கொள்வாங்க. அந்த பிள்ளை நான் தான் எடுத்தேன் என்று அறிக்கை செய்யும் போது அந்த தாயார் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். எந்த சூழ்நிலை அந்த தாய்க்கு அவங்க கனத்துக்குரிய காரியத்தை கொடுக்கும்போது அந்த தாயின் மனது என்னாச்சு? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்றார். நியாயாதி புத்தகத்தை கொஞ்சம் பாருங்க. பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை டேட்டஸ்ன்ற பேரில் என்ன பண்ணுறீங்க? டான்ஸு இல்லையா? உங்களுடைய ஃபர்ஸ்ட் நாள் காரியம், நீங்கள் வாகனத்தில் போகிறீங்க, டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க. ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு 14 நாளுக்கு போங்களேன், அந்த 14 நாள் கொண்டாங்க குழந்தைய தூக்கி நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் பிடிச்சா ரொம்ப நல்லா. ஒரு சினிமா பாட்டு போட்டு விட்டு அது ஆரவாரமாக ஆடுறது சரியானதான்னு கொஞ்சம் பாருங்கள். நீ வாகனத்தில் போகும்போது நீ மதுபானம் அறிந்திருக்கிறதை போல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் அது இருக்கும், நிச்சயமாக இருக்கும். என் சகோதரன் நான் சொன்னேன் இல்லையா,
அவரு நான் என்னவோ யோசிக்கிறேன்றத ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அப்போ அவர் முடிவு எப்படி எடுக்கிறாருன்னா, நம்ம எல்லாத்தையும் அபகரிச்சதை போல் நினைக்கிறாரு நம்ம அண்ணன் சொல்லி அவர் என்ன பண்றாருங்க, அவர் வேற விதமா சொல்லி இந்த மாதிரி போன் எடுத்து கொடுக்குறாரு. அதை நான் சொன்னேன், அதை கொடுத்து நான் கவலைப்பட வேண்டியதே கிடையாது. என் தாயார் நான் வேண்டிக் கொண்டபடியாக 1.5 மாசம் என் வேண்டுதல் படி உயிரோடு இருந்து மரித்து போனான். என் தாயார் பார்த்தீங்கன்னா 3ஆம் மாசம் மரித்து போறவங்களே கிடையாது. ஜனவரி மாதம் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அப்போ நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரை அவங்களை ஆயுசு நாட்கள் கூட்டி கொடுக்கும் போது அப்போ அன்கண்டிஷனல் தூக்கிட்டு வந்து இங்கே விட்டுட்டாங்க பிள்ளைகள் மத்தியில். மருத்துவமனை கடந்து போய் ஒரே நைட்டு முழங்கால் போட்டு ஜெபிக்கிறோம். நான் மருத்துவமனை கூட போகவில்லை, என் மகத்தான் கடந்து போயிருந்தாங்க. நான் ஜெபத்தை காலையில என் தாயார் என்னோட பேசுறாங்க. உன் தாய்க்காக ஜெபித்து பாருங்க, உன் தகப்பனுக்காக ஜெபித்து பாருங்க, உன் சகோதரனுக்காக ஜெபித்து பாருங்க, உன் உறவினுக்காக ஜெபித்து பாருங்க, உன் சந்ததிக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. நீ ஊழியக்காரா இருந்தா உன் ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணி பாருங்க. பண்ணி பாருங்க. என்னுடைய ஜெபத்துல பல வெற்றிகள் உண்டு. இப்பதான் நான் கடவுள்கிட்ட சொன்னேன். நான் ஜெபித்து பலர் உயர்ந்தது உண்டு. என்னையப்பா ஒரு உயர்த்தவன். ஏன் தெரியுமா, சில மனிதர்கிட்ட எதிர்பார்ப்பு போகும்போது பேச்சு தான் என்னாச்சு வேறுபட்டது. அப்போ பேச்சு வேறுபடும் போது கர்த்தர் பேசுவார் இல்லையா, உங்களோட பேசுறா, நீங்க பல செய்திகள் மூலியமா எனக்கு தெரிவிக்கிறீங்க. அப்போ கடவுளை ஊழியக்காரனா தெரிந்து கொள்ள முடியும் எங்களை உணர்த்துவார் இல்லையா. இவைகளை விட்டு வான்னு சொன்னா வந்துடுவேன். என் தேவன் சொன்னார்னா எப்படிப்பட்ட ஆஸ்தி அந்தஸ்து அப்படியே குட்டி கடந்தாலும் அதுகிட்ட போக மாட்டேன். நான் அப்படி போயிருந்தா இன்னைக்கு நிறைய வாகனத்தோடு நிறைய வீடு வாசலோடு நல்லா வாழ்ந்துருக்கலாம். அநியாயமா விதைப்பவன் வருத்தத்தை தெரியுமா இல்லையா. அதுதான் நீதிமன்றம் 22:8 எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பாருங்க. ஒருவருக்கு உதவி செய்ய என்று சொல்லிட்டா அந்த உதவியை நாடி பாருங்க, அதை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு தேவையான விதவி உன்னை தேடி கண்டிப்பா வரும். நீ மற்றவனுக்கு விதைக்கிற விதைத்தான் உன்னிடத்துல மலர்ந்து பெருகும். கர்த்தர் இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்துல ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். இப்பவும் சொல்றேன், ஸ்டேட்டஸ் தொடர்ந்து நீங்க அந்த வேலை பண்ணீங்கன்னா, இதை விட்டுட்டு இந்த வாட்ஸ்அப்பை விட்டுட்டு என்ன பண்ணுவேன், இன்னொன்று சொன்னாங்க எங்கள் பிள்ளைங்க, வேற எதனா அனுப்பிடுமா அந்த செய்தின்னா, இன்னொன்று அதை அனுப்பினா அது அப்படியே அனுப்பிச்சிட்டுமா எல்லாரும் பார்ப்பாங்களாம், யாராவது பார்ப்பாங்கன்னு தெரியாதுன்னாங்கப்பா. ஓகே, அதில் அனுப்பிடலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடியதாகுது. இல்லைன்னா என்ன பண்ணும், உங்கள் நம்பருங்களை தயவுசெய்து எடுத்துருவேன். நீங்கள் அடிக்கடிக்கு போட்டுனா நல்ல பிள்ளைங்களாக தான் இருக்கீங்க பேசும்போது. ஆனால் நீங்கள் உடைய போடுற ஸ்டேட்டஸ் உங்கள் தகப்பனுக்கு தாய்க்கு தெரியும். தெரிஞ்சிருந்தால் அதை கண்டும் காணாத இருக்க காரணங்கள் எனக்கு தெரியாது. இது ஊழியம், கர்த்தருடைய வேலை என்று நிதானமாக நான் செஞ்சால் தான் வரக்கூடிய நாட்களில் கர்த்தர் வாழ்த்துவோம். இந்த கடைசி காலம் என்று சொல்லுவாங்க. கடைசி காலம் ஏன் வருது தெரியுமா, யோசேப்பின் காலத்தில் போல் நடந்தால் மனுஷகுமாரன் வருவான்னு சொன்னாரு. யோசேப்பின் காலத்துல பாவம் அக்கிரமங்கள் நினைத்திருந்தது இல்லையா. அப்படி நினைத்திருந்த தேவன் என்ன பண்றாரு, இந்த மனிதர் படைத்ததுக்கே மனஸ்தாபம் வர்றாரு. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் பாருங்க. அநேக காரியத்தை பார்க்கலாம். ஜோசப்னு தப்பா சொல்லிட்டேன். ஏன்னா தேவனுடைய பார்த்தனா நினியாவின் காலத்தில் நடக்குது, மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும் போது அவர் என்ன வந்தார், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை. நான் பேரை கூட கொஞ்சம் மாற்றி சொல்லலாம், நிதானமாக பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் மனுஷனை படிச்சதுக்காக மனசாமப்படுவார். அப்போ நோவாவின் காலத்தில் எப்படி நடந்தா மனுஷகுமார காலத்தில் நடக்கும்னு சொன்னா, மனுஷகுமார காலம் முடிஞ்சு அவர் கடந்து மரித்து 3ஆம் நாள் எழுந்து சொல்லிட்டு கடந்தாரு. எப்போ வருவார் தெரியாது. எப்போ வருவார், தேசத்துக்கு விரோதமான தேசமும் பஞ்சங்களும் கொள்ள நோய்கள் ஏற்படும் சொல்லப்பட்டார். இன்னைக்கு வாசிக்கப்பட்டான்ல கொள்ள நோய்கள் எப்படி வரும்னு சொல்லி அழகா இருக்குங்க. 2 சாமுவேல் புத்தகம் நேற்று செய்தியில் இருக்கும். 2 சாமுவேல் புத்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் பாருங்க. 7 வருஷம் பஞ்சம் வரும், 3 வருஷம் என்ன வரும், 3 மாதம் எதிராளி நம்ம மேற்கொண்டு தெத்தின்னு வருவான், 3 நாள் கொள்ளை நோய் வரும்னு சொல்லியிருக்கு பைபிளில். இந்த 3 விதமாக இப்போ தேசத்தில் நடந்து கொண்டிருக்குது. கணக்கெடுத்து பார்த்துருக்குது இப்படி, மனதை பார்த்து கணக்கெடுத்து பேசுறவர்கள் அப்படி, இப்படியேப்பட்டவர்களுக்கு இப்படி ஒரு சோதனை வரும் என்று பைபிள் சொல்லுது. நீ 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க, நிதானமாக ஆயிடுங்க. 10லேருந்து 15 வரைக்கும் படிச்சீங்கன்னா எல்லாம் புரிஞ்சிடும் உங்களுக்கு தேசத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லி இல்லையா. மத்திய புத்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் என்ன படிச்சீங்களோ அதுதான் இங்கே இருக்கும். கர்த்தர் உங்களை மேலே மேலே ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி உங்களிடத்தில் வந்தால் இனி ஸ்டேட்டஸில் என்ன வைக்கணும்னு சொல்லி பாருங்க. இல்லை என்று சொன்னால் தொடர்ந்து இதை பயணித்தால் உங்கள் நம்பர் என்னை விட்டு எடுக்குமா, இல்லைன்னா வாட்ஸ்அப்பை விட்டு இறங்கி நான் வேற ஒரு லைன் சொல்லிங்க அதில் போட்டு போயினே என் செய்தியில் கஷ்டப்பட்டு எடுக்கிற இரவில் அதை கர்த்தர் சமூகத்துக்கு வேலை செய்யணும். அந்த வேலையை ஒழுங்கு செய்ய முடியாது. அந்த வேலைக்கு கோணமான பாதை ஒன்று துவக்க விடும் போது நான் வளர்த்து விட்டேன்னா தப்பாயிடும் இல்லையா. இது வான வேடிக்கையான ஊழியம் கிடையாது. சந்தோஷத்தை மகிழ்ந்து கழிப்புற மகிழ்ச்சி ஜெப வீடு. கர்த்தர் உங்களை மேல் மேல் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை உள்ள கிரியை செய்கிட்டு ஜெபிப்போம்.
என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவின் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம், போற்றுகிறோம் சுவாமி. ஒவ்வொரு உள்ளங்கள் திறக்கப்படட்டும், இந்த ஆலயம் கட்டி முடிக்கட்டும், நாம மகிமைப்படட்டும். பெரிய இயேசுவின் நாமம்.